திமுக போய் இணைஞ்சிருக்காரு. அவருக்கு ராஜ்யசபா அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு. கமல் அவர்கள் எங்க வேணாலும் போய் சேரலாம். அவர் நான் பாராளுமன்றத்துல நான் தேர்தல் நிக்கல, நான் ராஜ்யசபா வாங்கிட்டு போறேன்னா அவர் இஷ்டம். அவரை பத்தி நம்ம என்ன பேச முடியும்? அதே போல 376 தொகுதிக்கு மேல ஜெயிக்க முடியல பாஜக ஏன் கூட்டணிக்காக தேடுறாங்கன்னு இன்னைக்கு திராவிட கழகத்தில் வீரமணி சொல்லியிருக்காரு. நம்ம தான் ஜெயிக்க போறோம். அவங்க ஏன் பயப்படுறாங்க? அவங்க நாங்க இவ்வளவுதான் கூட்டணி வேணும், அவங்கதான் எல்லா தொகுதியில அவங்களால நிக்க முடியும்னா 376 தொகுதிக்கு மேல ஜெயிக்க முடியுன்ற பாஜக ஏன் கூட்டணிக்காக போய் தேடுறாங்க? எல்லாரையும் தனியாடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு அதுதான் அவர்கிட்ட நான் கேக்குறேன். எல்லா இடத்துல நாங்க தான் ஜெயிப்போம் சொல்லும் போது ஏன் மறுபடியும் காங்கிரஸும் சரி, மதிமுகவும் சரி, பாமகவும் சரி, விசிக்கும் சரி, எல்லா இடத்துலயும் இவங்க ஏன் போய் கேட்டுட்டு இருக்காங்க வாங்க வாங்க வாங்க? ஏன் கமல் சருக்கு ராஜ்யசபா கொடுக்குறாங்க? அப்போ உங்க கட்சியில பிரச்சாரம் பண்றதுக்கு யாருமே இல்ல. உங்களுக்கு கமல்ஹாசன் மாதிரி ஒரு முகம் வேணும் பிரச்சாரம் பண்றதுக்கு. அதுக்குதான் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரா? அவர் போனாலும் கூட்டம் வராது. கூட்டத்துக்காக கமல்ஹாசன் வேணும் அவருக்கு? இதுதான் கேள்வி நான் கேட்கிறேன். நாங்க எப்படி வேணாலும் ஜெயிக்க போறோம். கதவு திறந்திருக்கு, யார் வேணாலும் எங்க கூட வரலாம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே காங்கிரஸ் விட்டுட்டு வேற வேற கட்சி விட்டுட்டு பாஜக இணைகிறாங்க. அதுக்கு காரணம் மோடி அவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. கடைசி 5 இடத்துல இருந்து இந்தியா இன்னைக்கு டாப் 5ல இருக்கு. ஃப்ரஜைல் 5ல இருந்து டாப் 5ல இருக்கு. கடந்த 65 வருஷத்துல காங்கிரஸால சாதிக்க முடியாதது 10 வருடத்துல மோடி அவர்கள் சாதிச்சு காமிச்சிருக்கிறாரு. இதுதான் காங்கிரஸ்க்கும் பாஜக இருக்கிறது வித்தியாசம். தலைவரோட பிறந்த நாளுக்கும் அவங்களோட இறந்த நாளுக்கு நினைவு நாளுக்கும் சாப்பாடு தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னங்க? இன்னமும் தலைவரோட பிறந்த நாளுக்கு அவங்களுடைய நினைவு நாளுக்கு சாப்பாடு தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, மக்கள் உயர்ந்துட்டாங்க, மக்களோட வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? இன்னும் சாப்பாடு பற்றாக்குறை எல்லா இடத்துல சாப்பாடு பற்றாக்குறை. நீங்க தேவையான இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறது தப்பா? யார் ஒரு செலிபிரிட்டி அவங்க பிறந்த நாளுக்கு ஒரு இடத்துக்கு போய் சாப்பாடு போடுறாங்கன்னா அது தப்பா? இல்ல ஒரு நீங்க அரசியல் ரீதியாகவே நீங்க பார்த்தாலும் மக்களுக்கு சாப்பாடு போடுறது தப்பே இல்ல. நான் கேக்குறேன், தமிழகத்துல 67க்கு அப்புறம் ஏன் காங்கிரஸால சொந்த கால நிக்க முடியல? இன்னி வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போனாக்கா காமராஜர் பேர் வச்சுதானே அவங்க பிச்சை எடுக்கிறாங்க. ஏன் அவங்களால சொந்த காலில் நிக்க முடியல? திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா அதிமுக, இது ரெண்டுமே மாத்தி 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 அவங்க பயன் செஞ்சுட்டே இருக்காங்க. அவ்வளவு தைரியம் இருந்தா தமிழகத்துல தனியா நின்று இருக்கலாம்ல. இத்தனை வருடமாக ஏன் அவங்களால முடியல? தமிழகத்துல இப்ப போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்குது. அதை கட்டுப்படுத்தணும். ஏற்கனவே இந்த போதைப் பொருள்னால மரணம் ஒண்ணு ஏற்பட்டிருக்கு, சிறுமி மரணம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் போய் கவர்னரை பார்த்து அதை பத்தி பேசிட்டு வந்திருக்கிறாரு. நிச்சயமா பாஜக இதை பத்தி எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்க மாட்டாங்க. ஏன் முன்னெடுப்பு எடுக்கல? நாம ஏதாவது ஒரு ரேட் பண்ணாக்கா உடனே இது அரசியல் ரீதியாக நீங்க ரேட் நடத்துறீங்கன்னா சொல்றாங்க. இடி இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு ட்ரக் நார்கோட்டிக்ஸ் இருக்கட்டும், அவங்க எல்லாமே இண்டிபெண்டா இருக்காங்க. ஒரு இடத்துல இன்னைக்கு நம்ம தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3500 கிலோகிராம் போதைப் பொருள் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னைக்குதான் ஒவ்வொரு இடத்துல தலைமறைவா இருந்துட்டு ஜாஃபர் சாதிக் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது யாருடைய ஆளு? திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அங்க கூடவா இருக்கிறதுனால அங்க ஃபங்க்ஷனரி டிஎம்கேவோட ஃபங்க்ஷனரி இருக்கிறதுனால ஒரு பக்கத்துல முதலமைச்சரோட போட்டோ இருக்கு, இன்னொரு பக்கத்துல இன்னொரு அமைச்சரோட போட்டோ இருக்கு, இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ இருக்கு. எல்லா இடத்துல நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆள் சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. அப்போ எந்த தப்பு பண்ணலன்னா இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? திராவிட முன்னேற்ற இருக்காங்க, அவனும் அந்த கட்சியில இருந்து நீக்கிட்டோம். வேலை முடிஞ்சு போச்சா? இப்பதான் அரெஸ்ட் ஆயிருக்காரு. பேரெல்லாம் இனிமேதான் வரட்டும், அப்புறம் பேசும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.